வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அயோத்தி ராமர் கோவில் சம்மந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோவில். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீராம ஜென்மபூமியில் ராமர் கோவில் கட்டலாம் என்று கடந்த 2019 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உச்சநீதிமன்றம் இந்த ராமர் கோவில் எப்போ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 2019 தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 2020 ஆகஸ்ட் 5 பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2020 ஆகஸ்ட் 5 அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அப்போ தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. சரிங்களா? எந்த டைமில்? 2020 ஆகஸ்ட் 5 தேர்ட் ஒன் பாருங்கள். கோவில் வளாகம் சுமார் 72 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதில் 2.7 ஏக்கரில் நாகாரா கட்டுமான கலையில் 3 மாடிகள், 5 குவி மாடங்கள், கோபுரம் என 161 உயரத்தில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டது. இது தேர்ட் ஒன். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும், எத்தனை ஏக்கரில் இருக்குது, இந்த எத்தனை ஏக்கரில் இதில் எவ்வளோ இந்த கலை அமைப்புகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் தெரியுது நமக்கு. ஃபோர்த்து ஒன். அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி 22 திறக்கப்படும் என்று தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை கடந்த ஆண்டு இறுதியில் அறிவித்தது. இதை எப்போ திறக்கலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயரே முடிவு பண்ணியிருக்காங்க. அதையொட்டி கோவிலுக்கு கடந்த 16 முதல் சிறப்பு பூஜைகள் தொடர்ந்தன. 7 நாட்களில் 5.50 லட்சம் மந்திரங்கள் ஓதப்பட்டன. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி 22 திறக்கப்படும் என்று தீர்த்தசேகர் அறக்கட்டளை கடந்த ஆண்டு இறுதியில் அறிவித்தது. அப்படின்னா இப்போது இந்த 2024 நடக்க வேண்டிய ப்ரோக்ராமை லாஸ்ட் இயரே என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இயர்? 2023 முடிவு பண்ணிட்டாங்க. அதையொட்டி 16 இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வீக் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே என்னென்ன இது சம்மந்தமான பூஜைகள் நடைபெற்றது. இதோட மந்திரங்கள் மட்டும் அந்த 7 நாட்களில் ஒரு 5.5 லட்சம் மந்திரங்கள் ஓதப்பட்டிருக்கின்றன. கர்நாடகாவில் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகராஜ் செதுக்கிய பாலராமர் சிலை கடந்த 19 கோயிலின் கருவறையில் நிறுவப்பட்டது. இதை யார் இந்த சிலையை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் யோகராஜ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிலையை செதுக்கியிருக்காரு. இது இவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா கர்நாடகாவில் மைசூரை சேர்ந்தவர். இவர் யார் அப்படின்னா கர்நாடகாவின் மைசூரை சேர்ந்தவர். இது கடந்த 19 இந்த 2024 19 தான் கருவறையில் நிறுவப்பட்டது. ஃபோர்த் ஒன். அயோத்தி உத்தரப்பிரதேசம். இங்கு தான் சரியு நதிக்கரை இடம்பெற்றுள்ளது. இந்த தலைமை கட்டிட கலைஞர் யார் அப்படின்னா சந்திரகாந்த் சோப்ரா, நிக்கல் சோப்ரா, ஆசிஸ் சோப்ரா ஆவார். இந்த கட்டிடத்தினுடைய நீளம் 180 அடி, அகலம் 250 அடி, உயரம் 161 அடி. தூண்களினுடைய எண்ணிக்கை 392, வாயில்கள் 44. சுமார் இந்த கோவிலின் உயரம் 232 மீட்டர். இந்த கோயிலின் 4 மூலைகளிலும் சூரிய பகவான், அன்னை பகவதி, கணபதி, சிவன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். டெல்லியில் தயாரிக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் மாதிரியை பிரதமருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வழங்கினார். இந்த இடத்துல ராமர் கோயிலோட மாதிரியை யார் வழங்கினார் அப்படின்னா முதல்வர் யோகி. யார்? உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி தான் என்ன பண்ணியிருக்காரு, பிரதமருக்கு பரிசாக வழங்கியிருக்கார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி நேபாளத்தில் சீதாதேவி பிறந்த சான்பூரில், சீதாதேவி எங்கே பிறந்திருக்காங்க? நேபாளத்தில் இருக்க சான்பூரில் தான் பிறந்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த கோயில் திறப்பு விழா அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டன. சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ராமர் கோவில் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அயோத்தி ராமர் கோவில் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.